கடந்து 7வதாக பிராகாரம் இருக்கக்கூடியது முத்து பிரகாரம். முத்து பிரகாரத்தும் 10 யோஜனை உயரம் கொண்டது. இதுக்கு அடுத்து 8வதாக வரக்கூடியது மரகத பிரகாரம். இந்த மரகத பிரகாரம் 10 யோஜனை நீளம் கொண்டதாகவும், இந்த பிரகாரத்துல விசேஷமாக ஒரு அருகோணம், இந்த அருகோணத்தினுடைய ஒரு பகுதியில காயத்ரி தேவியும் விஸ்வகர்மாவும் இருப்பதாகவும், அங்க இருக்கக்கூடிய வேதங்கள் புராணங்கள் எல்லாமே மூர்த்தி ரூபமாக காயத்ரி தேவியும் விஸ்வகர்மாவையும் பூஜிக்கும் நிலையிலும், இதுக்கு அந்த அதே ஷட்கோணத்துல நிருதி திக்குல விஷ்ணு சங்கு சக்கரம் கதா பத்மம் கொண்டு மகாலட்சுமியோட தன்னுடைய தசவதாரங்களோட நிருதி திக்குல அருள்பாலிப்பதாகவும், வாயு திக்குல ருத்ர தன்னுடைய சிவபேரங்கள் 64 சிவமூர்த்தங்கள்ல இருந்து கௌரி பேரங்கள் நம்ம எவ்வளவு அம்பால வித்தியாசமா சொல்றோம். மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி, ஜெகதம்பா, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சிவபேரங்களும் கௌரி பேரங்களும் வாயு திக்குல அந்த கோணத்துல இருப்பதாகவும், இதற்கு அடுத்து சரஸ்வதி ஈசான கோணத்துல சரஸ்வதி தேவி அமர்ந்த நிலையும், அங்க 28 ஆகமங்களும் மூர்த்தி வடிவுல சரஸ்வதி தேவிய பூஜிப்பதன் அவசியமாக இருக்கக்கூடிய